நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார். மீண்டும் வளர்ச்சி பெற துடித்து கொண்டிருக்கும் மீனராசி. இந்த மீனராசி எப்பவுமே நான் ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன். சாம்பலிலிருந்து மீண்டு வந்ததாங்க ஃபீனிக்ஸ் பறவை. கஷ்ட நஷ்டத்திலிருந்து அசால்ட்டாக மீண்டு வந்துடும். இந்த காலகட்டம் இந்த 2026 அதுதாங்க உங்களுக்கு. சார் ஜென்மசனி என்ன பண்ணுது? ஜென்மசனியில் இருக்கட்டுங்க, எல்லாத்துக்கும் வந்து தாங்க போகும். வருஷம் வரும். ஆனால் முயற்சியை கைவிடாத ராசி இந்த ராசி. குறிப்பாக இந்த ராசிக்கு முதல் நல்ல பலன் என்ன தெரியுங்களா? அனுபவம் நிறைய கற்றுக்கிட்டு வரீங்க. குறிப்பாக சினிமா துறை, விவசாயம், கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்கிறவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கு ஒரு நிறைய லேர்னிங் ப்ராசஸ் உண்டு. இப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் நஞ்சமில்லை. இரவு பகல். இப்போ இவங்களாம் அந்த குழந்தையை கொண்டு போய் லாங் ஸ்கூலில் லாங் காலேஜில் சேர்த்துருவாங்க. ஒரு 40 மதிக்கத்தக்கவங்க, அதுக்காக அலைஞ்சிட்ருப்பாங்க. மனைவிக்கு வேலை கிடச்சிடும், கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஒரு நல்ல வேலை, நிரந்தர வேலை, அதுக்காக இந்த கணவன் மனை அலைஞ்சிட்ருப்பாங்க. இதே பெண்களாக இருந்தால் கணவன் வெளியே போகிறாங்க, ஒன்றா வெளியே போயிடுறாரு, குழந்தை அங்கே இருக்குது, தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தனிமை என்ற ஒரு துணையோடு வாழ்ந்துட்டுருக்குது ராசி இந்த ராசி. முதல்ல உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அந்த பழைய பொருட்கள்லாம் தூக்கி வெளியே போடுங்க. கோயிலுக்கு எண்ணெய் தானம் கொடுத்துருங்க. முதல் சேஃப். இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது மாதிரி வாங்கணும் இல்லை விற்கணும்னு என்ன இருந்தால் முயற்சி பண்ணுங்கள். இந்த ஜென்மசனியில் வாங்கலாமா? ஜென்மசனியில் பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகும். பட் நம்ம சின்ன பரிகாரங்கள் லக்ன ரீதியாக அமையும் போது அமைஞ்சிடும். திருமண தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, சூட்சம விஷயம்னா சனி பகவான் இருக்கும் காலம் நிறைய பேர் திருமணம் நடக்கும், தொழில் நடக்கும். நடிகர் விஜய் சேதுபதி கூட சொல்லியிருக்கார், அஷ்டமச்சனி காலத்தில் தான் நான் சினிமா துறைக்கு வந்தேன் அப்படின்னார். இன்றைக்கி பாருங்கள், சனி பகவான் தான் கொடுப்பார். அப்போ திருமணமே வேண்டான்னு சொன்ன ஆண் பெண் எத்தனையோ பேருக்கு சனி பகவான் தான் கையை பிடிச்சி கல்யாணம் பண்ண வச்சுருக்காரு. நல்லா இருக்காங்க. அப்போ சனிங்கிறது ஸ்லோ டவுன். எதிர்பார்த்த வரனையோட நம்ம எதிர்பார்ப்பை கரெக்டு எது தப்புன்னு ஃபில்ட்ரு பண்ணுறவர் திருமண காலகட்டமாக உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அவசரப்படாமல் பொறுமையாக பாருங்கள். உங்கள் லக்ன ரீதியாகவும் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. இப்போ சார் உங்கள் வேலை செய்கிற இடத்துல தாங்க சார் முக்கியம் பிரச்சனை. 6ஆம் இடத்துல இந்த கேது பகவான் இருந்து என்ன பண்ணுதுன்னா, மரியாதை கொஞ்சம் மாறுது. உடல்நிலை, உணவு நேரம், சாப்பிட்ற நேரம் மாறுது. உழைக்கிற உழைப்பு நேரம் அதிகம், ஆனால் அதை செய்யும் அறுவடை சம்பளங்கள் குறைவு. அது இயற்கை, நான் ஒத்துக்கிறேன். இந்த காலகட்டம் இன்னும் சில காலம் இப்படி இருக்கும். பரிகாரம் கொடுக்கலாம், ஆனால் கற்றுக்கிற நேரமாக இருக்குது. இதை விட்டுட்டிங்க அப்படின்னா, வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணுறேன்னு சொல்லி தயவுசெய்து போயிடாதீங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன், டக்குன்னு விட்டுட்டு போகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜாதக ரீதியாக இது மாதிரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டிய நேரம். நிறைய பேர்த்துக்கு நான் விட்டுட்டு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு படிக்கவும் முடியாமல் இதாக இருக்காங்க. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணி கான்ஃபிடண்ட்டாக பிடிச்சிடன்னு நிறைய பேர். பெரிய சம்பளம் இருக்குது, 90,000 70,000 பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டிட்டு எப்படிங்க பிடிப்பீங்க இன்றைய சூழ்நிலை? அப்போ கவனம். முக்கியமாக உங்கள் தாய் தந்தையருக்கு கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதை பார்க்கணும். குழந்தை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கீங்க, வருத்தப்படாதீங்க. இது ஜாதக ரீதியாக பார்த்து இண்டிவிஜுவல் பண்ணலாம். சார் பிஸ்னஸில் நிறைய விஷயம் கற்றுக்கிற நேரம். குரு பகவான் 10ல் பார்க்குறார். பிஸ்னஸில் கடின உழைப்புக்கு அறுவடை செய்யும் சூழ்நிலை. அடுத்து ஜூனுக்கு மேலே லாபஸ்தானத்தில் வருவார். அப்போ நிச்சயமாக லாபம் உண்டு. மன நெருக்கடியிலிருந்து விட்டு வெளியே வாருங்கள். மீண்டு வந்தால் நிச்சயமாக அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஹெல்த் விஷயத்தையும் குழந்தைகள் விஷயத்தையும் குலதெய்வ விஷயத்தையும் பேசுவோம். குலதெய்வம் தான் உங்களை காக்க போகுது. 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 5, 9 ஒரு அக்ரத்தை பார்க்கும்போது குருபலம் வந்து மனசு சந்தோஷமாகும். பட்ட கஷ்டத்துக்கு, அதாவது ஒரு வேர் ஆழமாக கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதை கொடுக்கும் கனி இனிப்பாக இருக்கும். அதை மறந்துட வேண்டாம். ஹெல்த் வைஸ் கவனம். நிறைய பேர் ஒரு தவறான ஹேபிட்டில் இருக்கிறவங்க வெளியே வர வாய்ப்பு உண்டு. பெண்களாக இருந்தால் அவங்க கணவனை சொல்லுங்கள். நிறைய பழக்க வழக்கங்கள் தவறாக இருந்தவங்க, உணவு பழக்க வழக்கங்கள், அதிலிருந்து மீண்டு வர இறைவன் ஒரு வாய்ப்பை தருகிறான். தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தூக்க பிரச்சனைகள் இருக்குங்க, சரி செய்யக்கூடியது. நிறைய டிப்ரெஷன் இருக்கிறவங்க மீண்டு வர வாய்ப்பு உண்டு. ஏஜ்டு பர்சன், இந்த கேன்சர் வரைக்கும் பேசினவங்க, ஹார்ட் பிரச்சனை வரைக்கும் பேசினவங்களுக்கெல்லாம் திருந்த வாய்ப்பு உண்டுங்க. இது லக்ன ரீதியாக ஜாதக ரீதியாக பார்த்தா இன்னும் தெளிவாக இருக்கும். அதை தாண்டி வேறு கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிக்கப்படும்.